இங்கே பாருங்க, அங்கே பாருங்க, இவங்க பாருங்க. இவங்களுக்காகவே கொஞ்சம் கொஞ்சமாவது தண்ணி திறந்து விட வேண்டியதாக இருக்குது. தண்ணி திறந்து விட்டால் இவங்க நல்லா வயிற்ற வச்சு படுத்துக்கிறாங்க. வயிறு வந்து எதுக்காகன்னு தெரில, வயிற்று அடியில் வச்சு படுத்துக்கிறாங்க. பாருங்கள் எங்கள் கருவா பாப்பாவை ஆப்ரேஷன் பண்ண உடம்பு. மணி ஃப்ரெண்டு இவன் வந்து இப்போ தான் எந்திரிச்சிருக்கிறான். என்னமோ யோசனை பண்ணிகிட்ருக்கிறான். என்னான்னு தெரில, எறும்பு கடிக்குது போல் தெரியுது. இவங்களுக்காக கொஞ்சம் கொஞ்சமாவது தினம் வந்து மோட்ரு போட்டு விட்டு, கிணத்துக்கு போய் மோட்ரு போட்டு விட்டு இங்கே வந்து ஓப்பன் பண்ணி விட்டு திருப்பியும் போய் கிணத்துல ஆஃப் பண்ணிவிட்டு போகணும். பாவங்க, இந்த தெருவாரம் இருக்கிறவங்கெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு எதுவும் சொல்லாதீங்க. அதுங்கெல்லாம் குட்டிங்களை வச்சுக்கிட்டு வயிற்று பசியில் கொஞ்சோண்டு சாப்பாடு கிடைக்குமோ இந்த வெயிலில் ரோட்டில், தார் ரோட்டில் இந்த வெயிலில் தானே தெரியுதுங்க. கொஞ்சமாவது கருணை காட்டுங்க. கருணையே இல்லாமல் என்னங்க மனுஷருங்க. மனிதர்கள் அப்படின்னு அவங்களும் நாம் எப்படி வந்தோமோ அது மாதிரி வந்திருக்கிறாங்க. நாம் கிளம்பும்போது அவங்களும் கிளம்பிக்குவாங்க. ரெண்டாவது வந்து நம்ம கோவப்படுற எல்லாத்தையும் நம்ம அடிச்சிடுறோம்மா. எத்தனை பேர் கோவப்படுத்துகிறாங்க, எத்தனை மனுஷருங்க, எத்தனை ஆஃபீஸருங்க, எத்தனை மேனேஜருங்க, எத்தனை பக்கத்து வீட்டுக்காரங்க, எத்தனை ரோட்டில் போகிறவங்க, எத்தனை பேர் நம்மளை கோவப்படுத்துகிறாங்க. எவ்வளோ பேர் பிரச்சனை கொடுக்குறாங்க. எவ்வளோ பேர் வந்து கார் வேகமாக ஓட்டிகிட்டு வந்து காலை உடச்சிட்டு போயிடுறாங்க. அத்தனை பேர்த்தையும் நம்ம எதிர்த்து அடிக்க முடியுமா? ஆனால் இவங்கள மட்டும் ஏன் அடிக்கணும்? அடிக்காதீங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் தயிர் சாப்பாடு வாங்கி கொடுங்க. இந்த வெயிலில் தயவு செஞ்சு தயிர் சாப்பாடாக வாங்கி கொடுங்க. தயிர் சாப்பாடு இல்லைன்னா பால் சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஒரு டம்ளர் பால், சூடு பண்ண பால் வாங்கி அது கொதிக்க கொதிக்க வாங்கிடாதீங்க. ஆற வச்சு கொஞ்சம் சாப்பாடு வாங்கி அதில் ஊற்றி விட்டு போங்க. தயவு செஞ்சு செய்யுங்க. ஒன்றும் யாரும் கெட்டு போக மாட்டோம். செய்யுங்க. புண்ணியம் மட்டும்தான் கூட வருங்கிறத நீங்கள் நம்புறது உண்மையாக இருந்தால் இவங்களை எதுவும் சொல்லாதீங்க. எதுவுமே இவங்களுக்கு டார்ச்சர் பண்ணாதீங்க. நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும்.